இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரிஷ். இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா பிக் பாஸ்னுடைய அடுத்த ரிவ்யூ எபிசோட் பார்க்க போறோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் இருந்து தொடர்ந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நான் கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுடனோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். நான் இது ஆக்சுவலி பிக் பாஸ் ஷோ அப்படின்றத எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க டேலண்ட்டை வந்துட்டு ஷோகேஸ் பண்றதுக்கோ அவங்க டேலண்ட்டை வந்துட்டு ஹைலைட் பண்ணி எனக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த ஸ்கில் எல்லாம் இருக்குன்னுட்டுன்னு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஷோ. எல்லா வருஷமும் வந்துட்டு என்ன பண்றாங்க, சிங்கரு, கானா பாடல்கள், அப்புறம் டான்சர், ஆங்கர், இந்த மாதிரி நிறைய பேர், நியூஸ் ரீடர்னு எல்லாம் வந்து குவிறாங்களே தவிர அவங்களுக்கான அந்த ஸ்கில்ல வளர்த்துட்டு யாரும் போகல இது வரைக்கும். சோ இந்த எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் கவின் நல்லா இருந்த சீசன் நல்லா இருந்தது அப்படின்றதான் சொல்றேன். பட் ஆனா சாட்டர்டே சண்டேஸ்ல வந்துட்டு கமல்ஹாசனோட ஹாஸ்டிங் நல்லா இருந்ததுன்றதுனால வந்துட்டு 7 சீசனும் வந்துட்டு ரொம்ப அழகா மூவ் ஆச்சு. இப்ப போன சீசன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃபைன், ஃப்ரெஷரா வந்திருந்தார் விஜய் சேதுபதி, அதனால வந்துட்டு டிராப் ஆச்சு. ஓகே, பட் என்ன சொல்றது, ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம், 20 நாள் எடுத்துக்கலாம், 105 நாட்களுமே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்டாவே இருந்த அவங்க கூடவே வந்துட்டு பயணிச்ச ஒரு ஜீவன் தான் அவரு. இதுல இது வந்துட்டு வார்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் நானு. நீ என்ன பண்ற, உனக்கு நான் சுபிக்ஷா பத்தி தான் பேசுறேன் நானு. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, நல்லா ஸ்விம் பண்றியா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கியா, அதுல என்ன அச்சீவ் பண்ண, நீ இத பத்தி எல்லாம் பேசுங்க. எதுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் போறப்போ நான் இது அதுன்னு பேசுறாங்க, பட் ஏதோ அவங்க டார்கெட் பண்றாங்கன்றப்போ தன்னோட சமுதாயத்தை ட்ரம்ப் கார்டா எடுக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்ன்றது எனக்கு தெரியல. நான் மீனவ பெண், அதனால அப்படி, நான் மீனவ பெண், ஏன் எதுக்கு உங்க கம்யூனிட்டி கொண்டு வரீங்க? இப்போ இதுல வந்துட்டு மீனவ பெண்ணுன்னு உங்களோட சமுதாயம் மட்டும்தான் நீங்க சொல்றீங்க, மத்த இருக்கிற 19 பேரோட சமுதாயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. சோ வை ஆர் ஹைலைட்டிங் தட் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஜாதிகள் வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுடுங்க, நீங்க ஜாதியை தூக்கிட்டெல்லாம் வந்து இங்க விளையாடாதீங்க. இது வந்துட்டு அதற்கான அரங்கம் இல்லை அப்படின்றதுதான். ஜாதி சங்கங்கள் வச்சுட்டு நீங்க அந்த என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க. இது சுபிக்ஷா ஒவ்வொரு தடவையும் நான் கவனிக்கிறேன், அவங்க கொஞ்சம் யாராச்சும் வந்து பின் பாயிண்ட் பண்றப்போவோ, கொஞ்சம் டார்கெட் பண்றப்போவோ உடனே நான் மீன வைப்பேன். இது எந்த வகையில நியாயம்? சுபிக்ஷா வந்து என்ன ரீசனுக்காக அந்த மீனவ பெண் அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. பட் அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், அதுலயே வந்து அவங்க மீனவ பெண் சுபி அப்படின்னா வந்து நேமே வச்சிருக்காங்க. ஸோ அதை மெயின் பண்ணி கூட பெருமைக்கு வச்சுக்கோ, அது நான் தப்பு சொல்ல. மீனவ சமுதாயத்துல இருந்து நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னுட்டு பெருமைக்கு வச்சுக்கோ, அதுல தப்பு இல்ல. ஆனா நீ டவுன் ஆகுறப்ப, உன்னை டார்கெட் ஆகுறப்பெல்லாம் வந்துட்டு நான் மீனவ பெண் அப்படின்னுட்டு உட்கார்ற, அதுதான் நான் கேட்கிறேன். நாம இல்ல, சுபி வந்து அதை டார்கெட் பண்ணி போற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் இந்த இந்த பேக் சப்போர்ட்டிங், இந்த பேக்கிங் சப்போர்ட்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த பேக்கிங் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க வந்து கண்டினியூஸா என்னை வந்து ஒதுக்கிட்டு இருக்கீங்கிற அந்த ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். மேபி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிட்டியா நான் பார்க்கல, மீனவ இதுங்கிறது நான் கம்யூனிட்டியா பார்க்கல. பட் அதை வந்து நீங்க இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ப்ரிவிலேஜ் தேடுறதுக்கு யூஸ் பண்ணாம அந்த மீனவ கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அதுக்கான குரல் கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலே உள்ள போகும்போது நம்ம சொன்னதுதான், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு மீனவர்களுக்கு. ஃபிஷர்மேன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அரெஸ்ட் பண்றாங்க, ஸ்ரீலங்கன் நேவி அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களுடைய படகுகளை வந்து சிறைபிடிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் அவங்கள வந்து ஜெயிலையும் வைக்கிறாங்க. யாழ்ப்பாணம் கோர்ட் அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்டோடைய முறையீட்டுக்கு அப்புறம் அவங்களை விடுதலை பண்ணுது. பட் இன்னும் அவங்களுடைய அந்த போட்ஸ் வந்து அங்கேயே தான் இருக்கு, அதை இன்னும் விடுவிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. கச்சத்தீவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து பேசக்கூடிய இடம் இதுதான். கச்சத்தீவு இஷ்யூ ஆகட்டும், ஃபிஷர்மேன்ஸ் இஷ்யூ ஆகட்டும், இதெல்லாம் பேச வேண்டிய இடம் இது. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இந்த கம்யூனிட்டி பேக்கப்ல வந்திருக்கேன், அதனால நான் வந்து இந்த பேக்கப்ல இருக்கிறதுனால என்னை வந்து கன்வின்ஸா டார்கெட் பண்றீங்க, நான் வந்து சினிமா பேக்ரவுண்டும் மீடியா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு பொண்ணு, நான் எதுவுமே தெரியாம வந்திருக்கேன், அதனால என்ன டார்கெட் பண்றீங்கன்னு சொல்றது அக்செப்டபிள் இல்லைன்னு நான் பாக்குறேன். மோரோவர் பேச வேண்டிய விஷயத்த பேசணும் சொல்லி. இப்போ இவங்க சொல்ற மாதிரி மீனவ சமுதாயம் சொல்லிட்டு ஒரு இது எடுக்கிறாங்கல்ல,
யாராச்சும் அங்க உட்கார்ந்துட்டு நான் ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நான் ஐயங்கார் சமுதாயத்தை சேர்ந்தவர்னா என்ன அடி விழும் தெரியுமா சோசியல் மீடியால? எதுக்குன்றேன் நானு, என்னத்துக்காக அதை கொண்டு வரீங்க அப்படின்ற. எல்லாரும் அவங்க சைலண்டா தான் இருக்காங்க. யாரும் வந்துட்டு இந்த என்ன காஸ்ட் சர்டிபிகேட் அந்த ஜாதி சான்றிதழ் எல்லாம் கேட்கல. சோ வை டு வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்றதுதான் சுபிக்ஷாக்கு. அடுத்தது ஹரிஷ் இப்ப ப்ரோமோ பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஜெயிலுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நாமினேஷன் ரெண்டு பேரு, அது யாரு யாரெல்லாம் நாமினேட் பண்ணிருக்காங்க, இதுல பார்வதி வராங்களா, இதெல்லாம் பாத்தியா நீ? ஜெயில் நாமினேஷன் வந்து 2 பேர் சூஸ் பண்ண சொன்னாங்க. 2 பேர் சூஸ் பண்ணதுல வியோனாவுக்கும் வினோத்துக்கும் 2 பேருக்கும் 5 ஓட்டு விழுந்திருக்கு. மற்ற எல்லாருக்கும் 4 ஓட்டு 3 ஓட்டு 2 ஓட்டு 1 ஓட்டுன்னு விழுந்திருக்கு. இவங்க 2 பேருக்கு 5 ஓட்டு விழுந்திருக்கு. இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா திவாகர் அவர் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் இதுலயும் கன்யூஸா டார்கெட் பண்றாங்கன்னு தான் பாக்குறேன். பட் இந்த முறை என்னன்னா பிரவீன் ராஜுக்கு பதிலாக பிரவீன் காந்தி அவர்கள் டார்கெட் பண்றாரு. ஆக்சுவலா வந்து கெமி அன்னைக்கு பேசின அந்த நீங்க வைத்த பார்த்தம் பேசுனீங்க சொன்ன விஷயத்த வந்து கெமியே வந்து கொஞ்சம் ஓப்பனா சொல்றாங்க. நான் வந்து வாண்டடா அதை பேசல, அன்னைக்கு ஏதோ ஃபைட்ல நான் ஏதோ வார்த்தையை விட்டுட்டேங்கிற ரேஞ்சில் கெமி சொல்றாங்க. பட் வந்து அதை எடுத்துட்டு வந்து இங்க பேசுறாரு. அவங்களோட வயிற்ற பார்த்தா பேசினாரு, கண்ணை பார்த்து பேசல. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கறத இங்க ரெஜிஸ்டர் பண்றாரு பிரவீன் காந்தி. அவரு தெரிஞ்சுதான் பண்றாரு பிரவீன் காந்தி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகர் அவர்கள் வந்து நாமினேட் இது சொல்லும் போது யாரு 2 பேர் நீங்க வந்து சொல்றீங்கன்னு சொல்லும் போது பிரவீன் காந்தி அவர்களை தான் வந்து திவாகர் அவர்கள் சொன்னார். பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு ஒரு வித ஒரு தரப்போட அவர் வந்து சேர்ந்து பயணிக்கிறதோடு மட்டும் இல்லாம 10-11 அவருடைய கருத்து இருக்கே தவிர தனித்து அவருடைய கருத்து வெளிப்படலை அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. பட் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஒரு இதுலதான் நினைக்கிறேன், அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல தான் நினைக்கிறேன் அவர் வந்து கெமியோடைய விஷயத்தை இங்க கொண்டு வர்றாரு. கெமியும் அதுக்கு அப்போஸ் பண்றாங்க, திவாகரும் அதுக்கு அப்போஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் நான் சொல்ல வர சொல்றேன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் அதையும் பேசதான் விரும்பினேன். கெமி அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் இல்ல, அவங்க வந்து இதை வந்து வாண்டடா சொல்லல அப்படின்னு சொல்ல நினைச்சாங்கிறதையும் நான் பதிவு பண்ணதான் விரும்பினேன். ஆனா அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சண்டைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அவர் வைக்கிறாரு. அது எப்படின்னா வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதைத்தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க பிரச்சனையை உண்டாக்கிட்டீங்கன்னு அவர் சொல்ல நினைக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றாரு. அது வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ஆஸ் அ டைரக்டரா அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆனா அந்த அனுபவங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ள பயன்படுத்திக்க தெரியல அவருக்கு. அந்த அனுபவங்களை இந்த வீட்டுக்குள்ள மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு படத்தினுடைய அனுபவங்கள்ங்கிறது உங்களுக்கு 40 to 60 days வரைக்கும் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த படத்துடைய அனுபவங்கள், அந்த 60 நாளுக்கான அனுபவங்கள்னு உனக்கு பெரிய அனுபவம் இருக்கும். ப்ரொடியூசரோட டிராவல் பண்ணதாகட்டும், எடிட்டரோட டிராவல் பண்ணதாகட்டும், கேமராமேன் சினிமாட்டோகிராஃபரோட டிராவல் பண்ணதாகட்டும், நிறைய பெரிய அனுபவங்கள் இருக்கு. லொகேஷன்ஸ் செலக்ட் பண்ணது, ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணது, அவங்களுக்கு டைலாக் டெலிவரி சொல்லிக் கொடுத்தது, எல்லாமே பெரிய அனுபவங்கள். அதெல்லாம் பகிர்ந்துக்காம இவர் என்ன டார்கெட் பண்றாரு, அதனால நான் அவரை டார்கெட் பண்றேன்னு போறது ஒரு டைரக்டருக்கு அழகு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை பிரவீன் காந்தி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஆதிரை அவங்கதான் வந்து தெளிவான வாதத்தை முன் வச்சாங்கன்னு நான் பாக்குறேன். அவங்க வந்து வியோனாவை நாமினேட் பண்ணாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தரை வியோனாவை நாமினேட் பண்ணாங்க. வியோனாவை சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷனல் பவர் இருக்கு, உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பவர் இருக்கு. ஆனா நீங்க அந்த பவரை வேலை வாங்குறதுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல கிச்சன் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு அந்த கிச்சனுடைய கிளீனிங் ப்ராசஸே நடக்காம இருக்கு, வீடு சுத்தமான நிலையில இல்ல. இதெல்லாம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் ஏன் நீங்க கேள்வி கேட்கல, அப்போ நீங்க உங்களுடைய பவரை சரியா பயன்படுத்த தெரியாம வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஆதரி பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதுக்கு பிக் பாஸும் வாழ்த்துக்கள், சரியா சொன்னீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப இந்த பிரவீன் காந்தி சப்ஜெக்டுக்கு வரேன். நான் டைரக்டர், நான் ரக்ஷகன் எடுத்தேன், இது ஜோடி எடுத்தேன், ஸ்டார் எடுத்தேன் எல்லாம் சொல்றாரு. ஆனா வந்துட்டு தன்னோட டைரக்ஷன்ல வந்த படத்தை பத்தி அவர் எதுவும் பேசல. அதுல வர பாட்டை பத்தி தான் பேசுறாரு. பாடலாசிரியர் வேற, இசையமைப்பாளர் எல்லாம் வேற. அவங்க பெருமையை அவங்க தேடிக்கிட்டோம். உங்க படம்ன்றதுனால வந்துட்டு அதை நீங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாமே தவிர வாட் யூ டிட்ன்றதுதான் வந்துட்டு வாட் யூ ஹைலைட்டட் டு த சொசைட்டி, வாட் யூ அச்சீவ்ட் இன் தட் ஃபிலிம் அப்படின்றதுதான் வந்துட்டு பேச்சே தவிர நீ பாடல்கள் அதுல இந்த பாட்டம் இருந்தது, அது ரொம்ப ஹிட் ஆச்சு, அது வந்துட்டு அது ஒரு பேக்கப்காக வச்சுக்கணுமே தவிர அந்த வார்த்தைகளை நீங்க அதைதான் வந்துட்டு மெயின் இதுவா கொண்டு வந்து வைக்கிறீங்க.
ஒரு டைரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு அழகா பேச முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க கதை கேக்குறீங்கன்னாக்கா இட்ஸ் போரிங் அவுட் அப்படின்னுட்டு சொல்றீங்கல்ல. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த கதை சொல்ற விதம் வந்துட்டு எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது இருக்கிறதுலயே வந்துட்டு போரிங்கா கதை சொன்னது, அது அவர் கடந்து வந்த பாதையை சொன்னது வந்துட்டு இவர் தான் அப்படின்றத நாம கண்டிப்பா நான் பதிவு செய்யணும். இந்த எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ரட்சகன் படத்தினுடைய மேக்கிங் பத்தி சொல்றாரு. அதை சொல்லும் போது நாகார்ஜுனாவோட ஒர்க் பண்ண விதத்தை அவர் சொல்லியிருக்கலாம், சுஷ்மிதாசனோட ஒர்க் பண்ண அந்த ஒரு அனுபவங்களை பகிர்ந்துருக்கலாம், அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்டோட அவங்க வேலை பார்த்த அனுபவங்களை பகிர்ந்துருக்கலாம். த்ரிஷாவை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னாரு. ஸோ த்ரிஷா நீ கொடிகட்டி பறக்குறாங்க, பட் இவருக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில கிடைக்கல அப்படிங்கிறதையும் கோட் பண்ணியிருக்கலாம். அதுவும் பண்ணல. த்ரிஷாவை மறுபடியும் ஒரு அப்ரோச் பண்ணாரு அதுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்லல. கேடி குடும்பம் சார்ட்ட வந்து நான் வந்து 6 ஸ்கிரிப்ட் சொன்னேன், 6ல் ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம் அப்படிங்கிறாரு. இந்த 6 ஸ்கிரிப்ட் என்னென்ன ஸ்கிரிப்ட், அது என்ன மாதிரியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தல. அதே மாதிரி துள்ளல் படத்துக்கு வந்து விவேக் அவர்கள் தனக்கு வந்து பெரிய பேக்கப் சப்போர்ட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரியான பேக்கப் சப்போர்ட் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துறாங்க. விவேக் சார் வந்து இன்னைக்கு இல்ல. விவேக் சார் வந்து இந்த மாதிரி நிறைய நியூ டைரக்டர்ஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ், அதே மாதிரி வாய்ப்புகள் இழந்த பல நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பெரிய பேக்கப் சப்போர்ட்டா இருந்தார். விவேக் சாரும் சரி, மைல் சார் நானும் சரி, 2 பேரும் பெரிய பேக்கப் சப்போர்ட்டா இருந்தாங்க. 2 பேர். இவர் வந்து விவேக் சார் சொல்றாரு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான பேக்கப் சப்போர்ட், அது என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணாரு, என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருந்தா அது இன்னும் சுவாரஸ்யமா இருந்தது. அதை பண்ணாம வந்து ரக்ஷகன் 2 பண்ண போறேன், அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது. ஓகே, நீங்க வந்து ரக்ஷகன் 2 பண்ண போறீங்க, ஓகே. அதை வந்து நாளைக்கு நாகார்ஜுனா சார் வேணாம் முடியாது நான் இதை பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டா அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். இன்னைக்கு எஸ்பிபி சார் கிடையாது, எஸ்பிபி சாரும் இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு வந்து எஸ்பிபி சாரும் இருந்தார் ரட்சகன்ல, நாகார்ஜுனா சாரோடைய அப்பாவா பண்ணாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவரும் கிடையாது, அவரும் இன்னைக்கு இல்ல. அவருடைய குரல் தான் நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கே தவிர அவர் நம்மளோட இல்ல. பட் வந்து அந்த ரோலுக்கு நீங்க யாரை போட போறீங்க? எஸ்பிபி சார் படத்துல அதுக்கப்புறம் பெரிய அளவுல இல்லை அப்படின்னாலும் அவரை வந்து நினைவுபடுத்தக்கூடிய சில காட்சிகள்லாம் இருக்கும். அந்த காட்சிகளை நீங்க எப்படி எடுக்க போறீங்க? இல்ல ஹரேஷ், ரட்சகன் வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது, அதோட செகண்ட் பார்ட்னு இங்க வந்து பிக் பாஸ்ல தான் உட்கார்ந்து அந்த கொஞ்சம் வெட்டியா தானே இருக்காரு 3 நாள்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாம. சோ அப்ப யோசிச்சு அந்த போதி மரமா இருந்திருக்கு அந்த பிக் பாஸ் ஹவுஸ். சோ அங்க உனக்கு வந்துட்டு அந்த 2 எடுக்கணும்ன்ற வந்துட்டு ஞானோதயம் வந்திருக்கு, எடுக்க போற, ஓகே ஃபைன், யூ டூ இட். அதை பத்தி ஏன் இங்க பேசுறேன்ற நானு. ஓகே, அது கூட ஒரு இதுல பேசலாம். ஒரு டைரக்டரா இருந்துட்டு அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் வந்து பிலோ ஆவரேஜா இருந்தது. இது வந்துட்டு எங்களால ஏத்துக்க முடியல. இது எப்படி இருந்தது அவரு ஸ்டோரி டெல்லிங் தெரியுமா? ஒரு ப்ரீச்சிங் செஷன் மாதிரி இருந்தது. அது ஒரு கதை சொல்றதோ, இல்ல அவரோட அனுபவத்தை சொல்றதோ, அவரோட வருத்தங்களை சொல்றதோ, இல்ல அவரோட கடின உழைப்புகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் சொல்றதோ எதுவுமே அதுல கிடையாது. ஏதோ ஒண்ணு ப்ரீச் பண்ற மாதிரி இருந்தது. ஹி வேஸ்டட் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதான் சொல்வேன். பிரவீன் காந்தி, நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் தயவு செய்து பண்ணாதீங்க. இல்ல, இன்னொன்னு சொன்னாரு, துள்ளல் படத்துல வந்து இந்த நான் அப்படிங்கிற இந்த நான்கிறது 2 வகைப்படும். ஒண்ணு வந்து இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கூடிய ஒரு நான், இன்னொன்னு நீ தான் சக்சஸ் பாக்குறியே அப்ப நீயே நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நான் அப்படின்னு சொன்னார். இந்த தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நான், அது வந்து எனக்கு தெரிஞ்சு பல பேர்ட்ட இருக்கு. இவர்கிட்ட மட்டும் இல்ல, பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட மட்டும் இல்ல, பல பேர்ட்ட இருக்கு. சந்தானம் அவர்கள் அப்படிதான் நீங்க நாசமா போயிட்டாரு. ஓப்பனா சொல்லணும்னா அவர் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டா ஜொலிச்சப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பெரிய பேர் இருந்ததோ, நீங்க ஹீரோவா பண்றேன்னு அவருடைய ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா அவருடைய பேரை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கே தவிர அவருக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல எங்கேயுமே. நீங்க வந்து ஹீரோவா பண்றீங்கன்னா அதுக்கான சப்ஜெக்ட் இருக்கணும், அது உங்களை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பட் வந்து அங்கேயும் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவா பண்றீங்கிறதுலயும் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு. காமெடியாவே இருந்திருக்கலாம். வடிவேலு அவர்களுக்கு வந்து செட் ஆகல பல நேரங்கள்ல. 2-3 படங்கள் திடீர்னு செட் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து வடிவேலு அவர்களை வந்து பெரிய அளவுல காட்டுது. ஒரு ஹீரோவா ட்ரை பண்ண செட் ஆகல. இன்னைக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிறாரு வடிவேலு, என்ன சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணாரு கரெக்டா வடிவேலு. அது மாதிரி பிரவீன் காந்தி அவர்கள் தனக்கு என்ன என்ன செட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணியிருந்தா ஜொலிச்சிருக்கலாம். அது அவருடைய தவறு. அவர் வந்து நான் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை போட்டுட்டு
2 நாள் இருக்கு, 1 நாள் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்கும்படியா இல்லை. அது வந்து எல்லாருடைய கேரியர்லயுமே வரும். சினிமாலையும் சரி, சினிமாங்கிறது என்னை பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள நுழையும் எனக்கு வின்சென்ட் செல்லாசா சொன்னதான், சினிமாங்கிறது லாட்டரி டிக்கெட் மாதிரி. எப்போ யாருக்கு லக் அடிக்கும்னு சொல்லவே முடியாது. லக் அடிச்சதுன்னா அவனை பணக்காரனாக்கிடும், லக் அடிக்கலைன்னா உன்னை இன்னுமே பிச்சை எடுக்கிற சுச்சுவேஷன் தள்ளி விட்டுருவோம். அதுதான் வந்து சினிமா இன்னைக்கு. நான் இன்னுமே அதை தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க பிரதர்னு சொல்றவங்களா இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த டேரக்டர்கிட்ட எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்றவங்க இருக்கட்டும், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான், சினிமாங்கிறது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. அடிச்சா டாப்ல தூக்கிட்டு போகும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா. இதுல வந்து இவர் அந்த கெமி திவாகர் விஷயத்துல வந்துட்டு அவ்வளவு பேசினாரு. இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன மேட்டர் ஹரிஷ்? அது பிரவீன் காந்தி வந்துட்டு அரோரா கிட்ட வந்துட்டு நம்ம வெறித்தனமா நீ என்ன லவ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன மேட்டர்? அது பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு லவ் சீக்வன்ஸ் மாதிரி கொண்டு வரணும் பிக் பாஸ்ல அப்படின்னு ட்ரை பண்ணாரு. அதுக்கு வந்து அவர் சூஸ் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா அரோரா. அரோரா வந்து நம்ம நம்ம வந்து லவ் பண்ணலாம், அது வந்து பிக் பாஸ்ல ஒரு சென்சேஷனல் டாபிக்கா பேசப்படும், அப்போ நம்மளும் கவனிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கான்செப்ட்ல அவர் பேசினாரு. அரோரா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா வயசுக்கு ஏத்த பேச்சு இருக்கணும் என்ன பொறுத்தவரை. அதுதான் நான் சொல்றேன். நீ அடுத்தவங்களை சொல்றல்ல, இப்ப இவரை சொல்றல்ல, திவாகரை சொல்ற வயத்தை பார்த்து பேசணும்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு ட்ரை பண்றல்ல, அப்ப எங்க போச்சு உனக்கு அந்த ஞானம்ன்றத கேக்குறேன். என்ன வயசு உனக்கு? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? எப்படி நீ அதை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட சினிமா அந்த அந்த ஒரு தாட்லயே இருக்காருன்னு நான் பாக்குறேன். சினிமால வந்து 60 வயசு நடிகருக்கு ஒரு 20 வயசு பொண்ணை கூட நீங்க ஹீரோயினா நடிக்க வச்சிடறாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களையும் நடக்குது. ஒண்ணும் இல்ல, ரஜினிகாந்த் சாரை விட வயது குறைவான ஒரு 4 வயசு 5 வயசு குறைவானவங்க ரஜினிகாந்த் சாருக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க, அம்மாவாலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ சினிமாவை அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சினிமால உங்களுக்கு மேக்கப் போட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரியாலிட்டியில அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஷோவுக்கு வந்து உங்களுக்கு ரியாலிட்டியா இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த ஷோவே. இங்கேயும் வந்து நான் சினிமா மாதிரி ஆக்டிங் பண்ண போறேன், நான் வந்து கான்செப்ட் கிரியேட் பண்ணி இதை வந்து பெரிய அளவில் சென்சேஷன் ஆகப்பேன், இது அதுக்கான இடமே கிடையாது. அவர் வந்து சினிமா சினிமா மாதிரி இதையும் நம்ம வந்து அழகா கொண்டு போகலாம்னு நினைக்கிறாரு. பட் இது அதுக்கான இடமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய இடம், உங்களுடைய தாட் ப்ராசஸ் வெளிப்படுத்தக்கூடிய இடம், நீங்களா இருக்க வேண்டிய இடம். இங்கேயும் வந்து நான் சினிமா 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 சினிமான்னு வந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல, இப்போ சேரன் சார் கூட வந்திருந்தாரு ஒரு சீசன்ல. இப்ப அவரு லாஸ்ட்லயே அவ பொண்ணாதான் பார்த்தாரு, ஒரு பொண்ணு லெவல்ல தான் வச்சு பார்த்தாரு. பட் இது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. சேரன் சார் பண்ணது எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒரு லவ் கான்செப்ட் வரப்போ அதை எதிர்த்தார் சேரன் சார். ஏன்னா உள்ள வந்து ஓகே, அதை வந்து நல்ல விதமா பார்ப்பாங்க, அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் வெளியில அது எப்படி போற்றே ஆகணும்னு சொல்ல முடியாது. அவினுடைய பேருக்கும் அதை டேமேஜ் பண்ணிடும், லாஸ்டியோட பேருக்கும் அதை டேமேஜ் பண்ணும். அந்த இடத்துல வந்து சேரன் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு. நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ வந்ததுக்கு எதுக்கு அப்படிங்கறத முதல்ல யோசி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து லாஸ்ட்லியா மனசுக்குள்ள ஏற்படுத்தினாரு. அதனாலதான் லாஸ்ட்லியோட அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தாட் ப்ராசஸ். உங்களுக்கு எந்த அப்பாவும் சரி, எந்த பேரண்ட்ஸும் சரி, பொண்ணை வந்து லவ் பண்ணதா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் எந்த வீட்லயும் நடக்க போறது கிடையாது. 20-22 வருஷம் வளர்த்துட்டு நான் இவரை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து சொன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நீங்க இதை ஒரு கேமா பண்ணாலும் வெளியில அது வேற விதமா போற்றே ஆகும். அது வந்து 2 பேரோட ஃபேமிலியுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதுல அந்த இடத்துல சேரன் சார் ரொம்ப கரெக்டா ஜட்ஜ் பண்றாருன்னு நான் பார்த்தேன். இங்க வந்து இவருக்கு வயசுக்கு ஏற்ற பேச்சே இல்லை. வந்து லாஸ்ட்லியா வந்து சேரன் சார் தன்னுடைய பொண்ணா பார்த்தாருன்னா இவர் வந்து அரோராவை தன்னோட பேரா பாக்குறாரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து இவருக்கு பேரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இன் கேஸ் வந்துட்டு அரோரா அதை சொல்லி இருந்தாக்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்றாங்கன்னுட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் திஸ் ஃபெல்லோ ஹி ஹாஸ் டு அட்வைஸ் அதர்ஸ்ன்ற பிளேஸ்ல இருக்கும் போது, அந்த வயசுல இருக்கும் போது இவ்வளவு தரந்தாழ்ந்து தரங்கெட்டு போயிட்டு ஒரு டைரக்டரா இவர் இருக்காரு அப்படின்னா, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிடைச்ச வந்து ஒரு 2-3 நாள் கேப்ல வந்துட்டு இவர் இது பண்றாருன்னா, நம்ம சினி ஃபீல்ட்ல வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் வெளியில வருது, வெளியில வராம மறைந்து போன விஷயங்களும் நிறைய இருக்கு. அப்ப இவர் எப்படி இருந்திருப்பாருன்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள தானே உருவாகுது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா
அன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப இல்ல, சோசியல் மீடியாவே கிடையாது அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றதுக்கு. சோ என்ன நடந்தது, நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விக்குறிகள் எல்லாம் வந்துட்டு எங்களை போட வச்சிருக்கிறது இந்த வார்த்தைகள் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. லெட்ஸ் கோ டு ஆதிரை ஹரி. கம்ருதீன் ஃபைட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் நிறைய பேர் வந்துட்டு அது ப்ரீ பிளான்ன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, இங்க சும்மா வந்துட்டு பிளான் பண்ணி அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு அது தெரியல. ஏன்னா வந்துட்டு அது இவங்க நடிகர்கள் அப்படின்றதுனால வந்து எது நடிப்பு எது நிஜம்னே தெரியாம போகுது. அந்த ஃபைட் எனக்கு பார்த்தாக்கா ரியாலிட்டி மாதிரி தான் இருந்தது. அது ஏதோ ஈகோ கிளாஷ் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து கமருதீன் சொல்றாரு, எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணா எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீ போய் 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 திவாகரை டார்கெட் பண்ணிட்டு இருந்திய, அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப உனக்கு வலிக்கிறப்பதான் தெரியுது அதோட ஃபீல் என்னன்னுட்டு. அப்ப நீ போயிட்டு திவாகரை பண்றப்பெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாரும் என்ன டார்கெட் பண்றீங்க, எல்லாரும் என்ன சொல்றீங்க, அந்த தண்ணி மேட்டருக்காக. அப்புறம் நானும் மனுஷன் தானே, நான் தூங்கணும் இல்ல அப்படின்றத சொல்றாரு. நீ தூங்குறது உங்க வீட்டுல போய் தூங்கு, இங்க வந்து நீ டாஸ்க் ஆட வந்திருக்க. நீ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல உனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுக்குறாங்கன்னா நீ தூங்குறதுக்கு கிடையாது. சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீ உள்ள வர. அப்படி இருக்கும் போது நீ இதை செஞ்சுதான் ஆகணும். உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த தண்ணி வரப்பெல்லாம் பிடிக்கணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி கொடுத்துட்டு நைட்ல தண்ணி விடுறாங்க அப்படின்னா உன்னை வேலை வாங்கறதுக்கு தானே இது பண்றாங்க. நீ நல்லா அந்த சொகுசா போயிட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல உட்காந்துட்டு தூங்குறதுக்காக எல்லாம் வந்துட்டு உனக்கு சம்பளம் கொடுக்கல. வாங்குற சம்பளத்துக்காச்சும் உழைங்கய்யா அப்படின்றதுதான். நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தவங்கள தாழ்த்தி 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 வந்துட்டு நம்ம முன்னேறணும், நம்ம ஸ்கிரீன்ல வரணும்னு பண்றீங்களே தவிர உங்களுக்கான ஒரு பொறுப்பை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னுட்டு தான் நான் சொல்றேன். இதுல நான் உள்ள இருந்தாலும் என் கண்ணு அங்கதான் இருக்கு அப்படின்னுட்டுன்னு ஆதரிக்க சொல்றாரு, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. உன் கண்ணு அங்க இருந்து என்ன பிரயோஜனம், கையும் காலம் எல்லாம் ஓடணும் அங்க. இப்ப நீ ஓடி வர நீ சொன்ன மாதிரி அவரு விக்ரம் வந்துட்டு அப்படி எழுப்புறாரு, எந்திரிச்சுக்கவே இல்லையே. லாஸ்டா சவகாசமா எந்திரிச்சு ட்ரெஸ் எடுக்கிறாரு, இதை எடுக்கிறாரு, அதுதான் பண்ணிட்டு இருந்தாரே தவிர ஐயோ தண்ணி வருதுன்னு சுறுசுறுப்பா ஓடவே இல்லையே அன்னைக்கு. அப்ப என்ன பேசுற நீ, யார பத்தி பேசுற, உனக்கு என்ன இருக்குன்னுட்டு நீ பேசிட்டு இருக்க? இல்ல கம்ரிதனை விட என்னை பொறுத்தவரை அந்த வாட்டர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல சபரி பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். சபரி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இருக்காரு, தேவையான நேரத்துல வந்து தண்ணி வருது அப்படின்னா ஓடி போய் தண்ணியை எப்படியாவது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு இருக்கு. பட் வந்து கம்ருதீனுக்கு அந்த பொறுப்புணர்வு இன்னும் இல்லைன்னு நான் பாக்குறேன். நேற்றுக்கு தான் வந்து நாங்க ரெண்டு பேரும் வெளியிலேயே நாங்க தூங்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு ரெண்டு பேருமே வந்தது பார்க்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த டெசிஷன் எடுத்திருந்தா அந்த தண்ணி வீணா போயிருக்காது. நீங்க தண்ணியை வீணடிச்சுட்டு நீங்க வந்து நான் வெளியில நீங்க தூங்க போறோம் நாங்க, அதனால வந்து இனிமே நாங்க பாத்துக்கிறோம் பண்றோம் அப்படின்னு சொல்றது அது ஏற்புடையது இல்ல. ஆதிரை வந்து கரெக்டா தான் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை நிறைய பேர் கேக்குறாங்க ஆதிரை ஒரு கேமுமே ஆகலையே, ஆதிரை எப்படி டாப்ல வராங்க, டாப் 2ல எப்படி வராங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர்ட்ட வருது. பட் என்ன பிரச்சனைனா ஆதிரை கேள்விகள் சரியா கேட்கிறாங்க. மத்த நபர்கள் பாயிண்ட் அவுட் பண்ற தவற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆதிரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கேமரால வருதோ வரலையோ அவங்க பாயிண்ட் அவுட் பண்ற விஷயம் லைவ்ல வருது. 24 hours டிஃபர்ட் லைவ் அது. பட் 24 hours டெலிகாஸ்ட் ஆகிற அந்த இதுல வந்து ஆதிரை என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் ஆகுது. 1 hour எபிசோட்ல வந்து வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. பட் வந்து 24 hours டெலிகாஸ்ட்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆதிரை வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ற ஒவ்வொரு கொஸ்டின்லயும் வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த 2 பேரும் நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயத்துல வந்து அவங்க வந்து கிச்சன் இஷ்யூ இதா இருக்குன்னு சொன்னதாகட்டும், அதே மாதிரி கமருதீன் கிட்ட நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு தண்ணி வேணும், நாளைக்கு எனக்கு தண்ணி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிற கேள்வியாகட்டும். எல்லாருக்குமே தண்ணி தேவை, கரெக்ட் தான். ஆதிரை சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம். எல்லாருக்குமே தண்ணி தேவை. நீங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன், இதுதான் என் கேரக்டர்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா அது எப்படி நியாயமா இருக்கு? இப்போ பாதிக்கப்படுறவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எனக்கு தண்ணி தேவை, உனக்கு தேவை இல்லைன்னா நீ நீ இருந்துக்கோ, எனக்கு தண்ணி தேவை. அது அந்த இடத்துல வந்து ஆதிரியுடைய கேள்விகள் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கு. இது நடிப்பு மாதிரிலாம் நான் பார்க்கல. ஆதிரியுடைய சண்டையெல்லாம் நடிப்பு மாதிரிலாம் நான் பார்க்கல. ஆதிரி அவங்களுடைய கேள்விகளை எங்க கேட்கணுமோ அவங்க கேட்கறாங்க. இதுல வந்து பிக் பாஸ் எதுக்கு இந்த ஹைஜீனிக் விஷயத்த கோட்ட விடுறாங்கன்றது எனக்கு தெரியல.
தண்ணி இல்லாம யாரும் குளிக்காம கொள்ளாம ரொம்ப கேவலமா இருக்கு. அது கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. பக்கத்துல உட்கார்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுக்க கூடாதுன்றதுதான். அடுத்தது நம்ம தண்ணிக்கு வந்து இப்ப சாப்பாடு நம்ம வந்துட்டு பிக் பாஸ் ஹேண்டில் பண்றவங்க வந்துட்டு சோசியல் மீடியாவை நல்லா பாக்குறாங்கன்றது வந்துட்டு இதுல இருந்து நல்லா புரியுது. ஏன்னா கனி கூப்பிட்டுட்டு பிக் பாஸ் பேசுறாரு, இது குக்கிங் ஷோ இல்ல, இது பிபி அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு கனிக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நீ என்ன ஷோக்கு வந்திருக்க, இல்ல சும்மா அப்படியே எல்லாரையும் ஏமாத்திட்டு நான் சமைக்கிறேன்னு ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தாங்களா, இல்ல இது ஒரு சேஃப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு பார்த்தாங்களா தெரியல. சம்திங் அது ஒரு 2-3 டேஸ்ல வந்துட்டு பிக் பாஸே கூப்பிட்டுட்டு அது வார்ன் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் நல்ல விஷயமா பட் இன்னுமே வந்து கனியா உங்களுக்கு பொறுப்புணர்வு இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் சமைக்கிறதுல வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போட்டு பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. அதாவது இன்னைக்கு சாப்பாடு இல்லாத பல பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்றீங்க. இதுதான் ஓப்பனா சொல்லணும்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்றீங்க. நீங்க உப்பு ஜாஸ்தியா போடுறதெல்லாம் வந்து நீங்க வந்து சும்மா அவங்க கடுப்பேத்தி பார்ப்போம், அவங்க வந்து டென்ஷன் பண்ணி பார்ப்போம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபுட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது ஆர்குமெண்ட் வைங்க, அது ஹீட்டப் ஆகும், அது ஹீட்டப் ஆனா அப்போ வந்து ஒரு பதில் ஆர்குமெண்ட் வைப்பாங்க அவங்க, அதுல ஒரு கண்டென்ட் கிடைக்குமே தவிர இதெல்லாம் கண்டென்ட் கிடையாது. இது வந்து நீங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்றதுக்கு சமம். இது வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பா கண்டிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஃபுட் கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ட்ரஸ்ட் இருக்கு இன்னைக்கு ஃபுட்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கிற ட்ரஸ்ட், நிறைய ட்ரஸ்ட் இருக்கு சென்னையில. விஜய் சேதுபதி அவர்களுக்கே தெரிஞ்ச ஒரு 5-6 ட்ரஸ்ட் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ற அளவுக்கு நான் உப்பு ஜாஸ்தியா போடுவேன், அவங்க எப்படி இதை சமாளிக்கிறாங்கன்னு பார்ப்போம், எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு சாப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை, அவங்க சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயமும் இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் வந்து வேற வழி இல்லை, அவங்களுக்கும் வேற வழி கிடையாது, இந்த டீமுக்கும் வேற வழி கிடையாது, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் வேற வழி இல்லை. இல்ல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இத்தனை சீசன் வந்ததுல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே. ஒருத்தர் எடுத்துட்டு போய் கோவத்துல எடுத்துட்டு போய் கொட்ட போனாலும் வந்துட்டு பண்ணாத, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, இதுதான் நடக்கும் இத்தனை சீசன்ல. ஆனா திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் சீசன் இவங்க வந்து நான் உப்பு போட போறேன்னு கேமரால சொல்லிட்டு போய் உப்பை போட்டுட்டு யாராலையும் சாப்பிட முடியாம பண்றது. இப்போ அதே மாதிரி குக் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே அம்மா மாதிரி, அந்த அம்மா மம்மி அந்த மாதிரி வந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாப்பாடு போடுறவங்க தாய் அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல வச்சுதான் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஆனா எந்த தாயும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. கனி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இது ஒருத்தரை சாப்பிட விடாம பண்றது வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்படின்றது. அவங்களுக்கு வந்து அவங்க சூப்பர் டீலக்ஸ் டீம் பிக் பாஸ் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு வந்துட்டு தனி ஃபுட் இருக்கு, அவங்க வந்து கூடுதல் லக்ஸரி ஃபுட்ஸ் அவங்க வந்து அஃபோர்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, உங்களுக்கு தனியா விதிமுறைகள் இருக்கு, நீங்க பொதுவுல சமைக்கிற சாப்பாடு சாப்பிடணும், அவங்களுக்கு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரூல்ஸே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பொதுவுல சமைக்கிறத சாப்பிட்றோம், அவங்களுக்கு மட்டும் ஏன் லக்ஸரி சாப்பாடு, அப்ப நான் ஏன் அதுல வந்து உப்பு போடக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்க வந்து உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லல, பட் வந்து இது ஃபுட் வேஸ்ட் பண்றதுக்கு சமம். ஆமா, நீ செய்யாம அவங்க சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும், ஃபுட் வேஸ்ட் ஆகும், தூக்கி கொட்டணும். அப்ப அதுக்கான காஸ்ட் என்ன, அந்த ஃபுட்டு சமைச்சதுக்கு நீங்க போட்ட எஃபர்ட் என்ன, நீங்க உங்க எஃபர்ட்டையும் நீங்க வந்து ஒண்ணுதான் பண்றீங்க. இந்த சாப்பாட்டை வந்து வெளியில யார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடுவான். ஏன்னா எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜ் ஐட்டம்ஸ் இல்லை, எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ஸ். தப்பு இல்லையா அது? இது வந்து விஜய் சேதுபதி இதை கேட்கல அப்படின்னா இதை விட வந்து பார்ஷியாலிட்டி வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இல்ல, எனக்கு விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்பாருன்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நான் இப்ப பிக் பாஸ் கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களாச்சும் கூப்பிட்டு கண்டீங்க இதெல்லாம். எனக்கு விஜய் சேதுபதி நாளைக்கு வரேன், எனக்கு சாட்டர்டே வருதுன்றாலே வந்துட்டு பயம் வந்துருச்சு ஹரிஷ். ஐயோ நாளைக்கெல்லாம் எப்படி அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. சோ அவர் வந்துட்டு நான் இதுலயே கன்சிடர் பண்ணல. பிபிஏ வந்துட்டு அந்த பாய்ஸே வந்துட்டு இவங்களை ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்படின்றதுதான். ஆனா இந்த இடத்துலயும் பாரு, ஆதிரே கொஸ்டின் எப்படி நீங்க போடுறீங்க, இது தப்பு இல்லையா, நீ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வரக்கூடாது, நான் வந்து ஃபுட் வேஸ்ட் ஆனாக்கா நான் கேள்வி கேட்பேனாக்கா, யா ஷி ஹாஸ் ரைட், எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு, நீங்க வரக்கூடாதுனால நீங்க சொல்லவே கூடாது அப்படின்றதுதான். எல்லா நல்ல விஷயங்கள்ல ஆதிரை பண்றாங்க.
ஆனா என்ன சொல்றது, இவ்வளவோ நல்லது பண்ணிட்டு ஒரு துளி விஷம் போட்டாக்க மொத்தமே ஸ்பாயில் ஆயிடும். ஆளுங்க என்ன பண்றாங்க, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கப்போ எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வளர்த்து விடுறாங்கன்னு தெரியல அப்படின்னுட்டுன்னு திவாகரை பத்தி சொல்றாங்க. திவாகரை வந்துட்டு எதுக்கு இந்த ஷோக்கு கூப்பிட்டாங்க, எதுக்கு அவரை வளர்த்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்றாங்க. இல்ல, நீ யாருமா அப்படின்றதுதான் கேள்வி வருது. உன்னை எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி? இப்ப பூர்ணிமா வந்துட்டு பிஆர் வேலை பாக்குறதாலதான் வந்துட்டு உனக்கு அங்க மார்க்கெட்டிங் நடக்குது, சோசியல் மீடியால உனக்கு ஓட்ஸ் வருதுன்ற மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியா பூரா வந்துட்டு அதுதான் பரவலா பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து இங்க அந்த ஒரு பூர்ணிமா ஃப்ரெண்ட்ன்றதை தவிர்த்து நீ என்ன சாதிச்சிருக்க, உன்னை யாருக்கு தெரியும்? இப்ப திவாகரை விட நீ எந்த வகையில வசதி ஆயிட்ட, நீ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்? ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் உன்னை பத்தி நாங்க சொல்லிட்டு கடைசியில இந்த ஒரு தொழில் விஷயம் வந்துட்டு மொத்தத்தையும் அழிச்சிடுதுன்றதுதான் நாங்க சொல்ல வரோம் நாங்க. ஆதிரை அந்த விஷயத்தை ஏன் கோட் பண்றாங்க அப்படின்னா, திவாகர் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அவரே இழுத்துக்கிறார். ஓகே, உங்களுக்கு வந்து நான் முன்னவே சொல்லியிருக்கேன், திவாகர் வந்து வாயை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா அவருக்கும் நல்லது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது. அவர் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து விடுறாரு. அது வந்து இஷ்யூஸை கிரியேட் பண்றது. ரெண்டாவது, இவருக்கு வந்து எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டையும் எல்லாரும் மனசுலையும் ஏற்படுத்துது. திவாகர் அவர் வந்து பேசுறதெல்லாம் கரெக்ட். அவர் வந்து எல்லாரும் கேமரா கான்சியஸா இருக்காங்க, எல்லாரும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். யாருமே கேமரா கான்சியஸ் இல்லாமலாம் இல்லை, எல்லாரும் கேமரா கான்சியஸ் இருக்குதான். ஆனா அதுக்காக வந்து வார்த்தைகளை விடுறது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல வந்து ஆலை சொல்றது என்ன பொறுத்தவரை சரின்னு தான் நான் பாக்குறேன். திவாகர் வந்து உங்களுக்கு 5 படம் பண்ணிருக்கே அப்படிங்கிற 5 படத்துல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 படம் ஓடல. அந்த 2 படமும் ஓடல, அது வேற விஷயம். ஓடலாங்கிறது வந்து திவாகர் மேல குற்றம் சொல்ல முடியாது. அது ஆர்டிஸ்டா அவர் தன்னுடைய எஃபர்ட்டை போட்டிருக்காரு, டைரக்டர் தன்னுடைய எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. படம் மக்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் மேட்ரு. ஏன் பிடிக்கலன்னு மக்கள்கிட்ட நம்மளும் போய் கேட்க முடியாது. பிடிச்சா பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா ஓரம் கட்டி போடுவாங்க. அதுதான் மக்களுடைய எண்ணம். நிறைய பெரிய பட்ஜெட் படங்களே தோல்வியை கண்டிருக்கதான் நம்ம பார்த்துருக்கோம். பாபா படம் வந்து பெரிய ஃபிளாப் ஆச்சு. ஆனா டிவியில போடும்போது இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோமான்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. இன்னைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா தான் சொல்றாரு, பாபா படம் பெரிய ஃபிளாப், எனக்கு வந்து வசூலே வரல, ஆனா டிவியில வரும்போது நல்ல படம், சூப்பர் படம்னு சொன்னாங்க அப்படின்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து திவாகர் மேல நான் படம் ஃபிளாப் ஆனதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் என்னன்னா, ஒரு பிசியோதெரபிஸ்டா மட்டும் இல்லாம ரீல்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும், இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் இருக்க ஒருத்தரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு கூட்டிட்டு வரணும்னு கேட்கறாங்க. திவாகரை மட்டுமே அவங்க கேட்கல, அவங்க வந்து கலையும் கேட்கறாங்க. கலையை வந்து கலை எதுக்கு உள்ள வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து தன்னுடைய கதையை பேசும்போது பத்ம விபூஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு நான் போராடுவேங்கிறாரு. பத்ம விபூஷன் அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்ப பறை இசையை வந்து தமிழ்நாட்டுடைய பாட புத்தகங்கள்ல சேர்க்கக்கூடிய அளவுக்கு நான் போராடுவேன். பறை இசை மேல அந்த அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது ஓகே. பட் அதை வந்து பாடத்திட்டத்துல நீங்க சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பறை இசையை பத்தி படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போறாங்க? பறை இசை எதுக்கு பயன்படுத்தணும், அந்த அந்த இசையினால என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது ஓகே. பட் அதை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து என்ன நடக்க போகுது? ஸ்கூல் பசங்களா வந்து பறை அடிச்சுட்டு இருக்க போறாங்க. ஸ்கூல்ல எது வேணும் எது வேணான்றது வந்துட்டு யாருக்குமே தெரியலன்றதுதான் சொல்ல தோணுது. சோ அடுத்து நம்ம இந்த பிரவீன்ராஜ் கிட்ட போலாம். பிரவீன்ராஜ் துஷார் அந்த சண்டை எப்படி இருந்தது? பிரவீன்ராஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஹேவியர் ஆகுது. ஒருத்தன் பெருக்கிட்டு இருக்கானாக்கா அந்த இடத்துல வேணும்னே போயிட்டு நீ வந்துட்டு காஷியஸா இருக்கணும், நீ வந்துட்டு சொல்லணும், நான் அங்க வரப்பவே சொல்லணும், நான் இப்படிதான் போவேன் அப்படிதான் போவேன்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருந்து எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் எப்படி வீட்டுல வச்சிட்டு இருக்காங்கன்றதே தெரியல. இந்த கம்ருதீன் கேரக்டர், பிரவீன் காந்தி, இந்த பிரவீன் ராஜ், இவங்களெல்லாம் எப்படி வீட்டுல வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா என்ட்ரி ஆகுறப்பவே பிரவீன் ராஜ் ஓவர் பில்டப்பா இருந்தது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே. இது துஷார் கிட்ட பேசினதெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளவு கேவலமா இருந்தது. அப்புறம் தொடக்கம் கொடுன்னா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதோ பேசிட்டு இருந்தது. அந்த சண்டை உனக்கு எப்படி இருந்தது? துஷார் வந்து என்னை பொறுத்தவரை சரியாதான் சொன்னாரு. கூட்டிட்டு இருக்கும் போது மறுபடியும் நீங்க வந்து அந்த இடத்த வந்து குப்பையாக்கிட்டு போறீங்க அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. நீங்க வேற ஒரு இதுல போயிருக்கலாம், அப்படி சுத்தி கூட போயிருக்கலாம். நான் கூட்டிட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சும் நீங்க இப்படி வர்றது, நான் போடுற எஃபர்ட்டை வந்து அது பாதிக்காத அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிறாரு. அது ஓகே, கரெக்ட் தான். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கணும், இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தெரியாம வந்துட்டேன், நான் இனிமே மாத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓகே. பட் வந்து நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் துஷா சொல்றாரு, அப்ப நீங்க சரியா பார்த்துட்டு வாங்க இனிமே அப்படிங்கிறாரு. ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அங்கேயே முடிஞ்சு போகுது பிரச்சனை. ஆனா அதை விட்டுட்டு
நான் எப்படி வரணும் நீங்க சொல்லக்கூடாது, அதை நான் தான் டிசைட் பண்ணி உங்களோட நீங்க எப்படி எந்த பக்கம் போகணுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்றீங்க, அது ஓகே. பட் வந்து ஒருத்தர் கூட்டிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சப்பவும் நீங்க அந்த வழியா தான் வருவீங்க அப்படின்னா அது வேணுமே பண்ற மாதிரி இல்ல பார்க்கப்படும். இல்ல ஹரேஷ், இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இப்ப இந்த ஒரு விஷயம், இப்ப இந்த மாதிரி கேரக்டர் நம்ம வந்துட்டு சொசைட்டிக்கு வரலாம். சொசைட்டில இந்த முனிசிபாலிட்டியில வேலை செய்யறவங்க எல்லாம் வந்துட்டு ரோட்ல பெருக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பெருக்கின இடத்துல அந்த பாட்டில்களை வீசி எறியறது, அந்த பெருக்கின இடத்துல குப்பைகள் ஏதோ சாப்பிட்டு கீழே போடுறது, இந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே இதை வந்துட்டு அங்க கொண்டு போய் அவர் போடுறாரு. அப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு வைரஸ் தான் சொசைட்டிக்கு. இப்ப அப்படிதான் இருக்கு இவங்க பிஹேவியர் எல்லாம். சோ எவ்வளவு சீப் பிஹேவியர் இல்லையா அது? இது வந்து நான் வேணும்னே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்றதுன்னு நினைக்கிறேன் பிரவீன் ராஜ். நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் வேணும்னு தான் பண்ணுவேன், நான் இப்படி பண்றதுனால யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிறாரு. பட் அது தப்பு. இன்னைக்கு வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து சொசைட்டியில துப்புரவு பணியாளர்களுக்கு நடுவில் அந்த பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அவங்களுடைய வேலைப்பொருள் எவ்வளவுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் சென்னையில வந்து ஃபிளட் எல்லாம் வந்துச்சுன்னா மரங்களை வந்து அப்புறப்படுத்துற பணியாகட்டும், சாலைகள்ல இருக்கிற அந்த குப்பைகளை அகற்றும் பணியாகட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த வாட்டர் இதுல வந்து குப்பைகள் ஏதாவது மாட்டிருக்குன்னா அதை அப்புறப்படுத்துற பணியாகட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. லாஸ்ட் இயரும் அவங்க தான் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் அவங்க தான் பண்ணாங்க. கார்பரேஷன்ல இருந்து வேற யாருமே வரல, இவங்க தான் பண்ணாங்க. மரம் வெட்டுறதுக்குன்னு தனியா ஒரு டீம் போட்டிருந்தாங்க கார்பரேஷன் சைட்ல, பட் யாருமே வரல. இவங்க துப்புரவு பணியாளர்கள் தான் அவங்களா எஃபர்ட் போட்டு பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ துப்புரவு பணியாளர்களை வந்து அவமதிக்கிற வகையில இது இருக்குன்னு தான் பார்க்கணும். அதுதான் நான் சொல்றேன். இது வந்து இந்த போக்கு மாறணும், இது மாறும், இந்த மைண்ட் செட் மாறணும். இல்லைன்னா வந்து இது சரியா இருக்காது. இது பிக் பாஸ் ஷோல தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி காட்டும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதை விட நான் ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தையே சொல்லிக்கிறேன். இவரு அந்த பிரவீன்ராஜ் மாதிரியான குப்பைகளை அகற்றவும், அவ்வளவுதான். நான் சிம்பிளா சொல்லிட்டேன் நான். அது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதாங்க ஹரீஷ்னா, எது வந்துட்டு கடன் வாங்குறது, பாரோ பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லாம நடக்குது. ரம்யா வந்துட்டு லோஷன் வாங்குறாங்க, அது கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அந்த கம்ருதீன் வந்து டங் கிளீனரை இரவல் வாங்குறாரு. எப்படின்றதுதான் எனக்கு இப்ப வரைக்கும் கூட அதை நினைக்க வந்துட்டு எனக்கு வாந்தி வருதே தவிர எப்படிடா இது அப்படின்றதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி இருக்கு இந்த இரவல் வாங்குறது? எப்படி இருக்கு? எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கதான் செய்யறாங்க. டங் கிளீனர் எப்படி இரவல் வாங்குறது? அது பண்ண முடியாது. பட் வந்து ஹெல்த்தை பத்தி கவலைப்படல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால வந்து ஏற்கனவே வந்து சுகாதாரம் இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை, சுகாதாரம் இல்லை. அதனால வந்து ஹெல்த்தை பத்தி மட்டும் நம்ம ஏன் கான்சியஸா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதுதான் நடந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு அங்க ஹைலைட் ஆச்சு. கானா வினோத் அவரு கொண்டு வந்த விஷயம் என்னன்னாக்கா, உள்ள போன் குடுக்குறாங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது திவாகரை ஓட்டணும்னு நினைச்சார், அவ்வளவுதான். திவாகரை ஓட்டணும், திவாகரை ஓட்டி நம்ம வந்து திவாகர் யூஸ்வலா இந்த போனு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய நபருங்கிறதுனால திவாகரை ஓட்டுவோம். மொபைல் இருக்கு, அங்க லைட் மாற்ற அண்ணா வந்து மொபைல் வச்சிருந்தாரு, அவர்கிட்ட வாங்கி நான் பேசினேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன், உங்களுக்கு எப்ப வேணும்னு சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிறனால திவாகர் ஓட்டுறதுக்காக பண்ணது. அது யூஸ்வலா எல்லா சீசனும் யாராவது ஒருத்தர் ஓட்டுவாங்க இது மாதிரி இதெல்லாம் வச்சு. ஒரு செல்போன் உள்ள இருந்தது அப்படின்னுட்டு ஒரு இது வந்தது தெரியும் உனக்கு. போன சீசன்லயும் இதேதான் சொன்னாங்க, செல்போன் உள்ள செல்போன் வச்சிருந்தாங்க, வீட்டுக்கெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, பண்றாங்கிறதெல்லாம் இது பண்றதுதான். பட் வந்து அப்படி எதுவும் இல்லை, லாஸ்ட் சீசனும் அப்படி எதுவும் இல்லை, அதுக்கு முந்தின சீசனும் அப்படி எதுவும் கிடையாது. ரூமர்ஸ் வரத்தான் செய்யும், பட் வந்து அப்படி எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த சீசனுக்கான அந்த சிசிடிவி ரூமோடைய ஃபுட்டேஜஸும் சோசியல் மீடியாஸ்ல வைரலா ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாம் கண்காணிப்பு 24 hours கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எதுவுமே சாத்தியம் இல்லை. ஸோ எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஹோட்டல்ஸ் ஏதாச்சும் விட்டுருக்கோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேல வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி என்ன பேச போறார் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஒரு ஹாஸ்டா ஒரு ஆங்கரா இந்த நிகழ்ச்சி சரிவர பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. டிஆர்பியை ஏற்றணுங்கிறதுக்காக பிக் பாஸ் டீம், அந்த கிரியேட்டிவிட்டி டீம் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பார்க்க முடியுது. கனியை கூப்பிட்டு பேசுனதெல்லாம் அதுக்கு தான். கிரியேட்டிவிட்டி டீமும் பிக் பாஸ் டீமும்
ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு இதை வந்து சுவாரஸ்யமா கொண்டு போகணும்னு நினைச்சதுனாலதான் கனி அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா ஆங்கரும் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். நான் ஹாஸ்டா மட்டும் இருக்கேன், நான் வந்து சப்போர்ட்லாம் பண்ண முடியாதுன்னு மறுபடியும் விஜய் சேதுபதி அவருடைய போக்குல போனார் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. போன சீசன் மாதிரி இந்த சீசன் ஃபிளாப் ஆகலாம். ஸோ அதனால விஜய் சேதுபதி போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிய வரும். இப்ப நாங்க ரிவ்யூ கொடுக்கறதும் வந்துட்டு ஹாஸ்டுக்காக ஆங்கருக்காக எல்லாம் இல்ல. நாங்க வந்துட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ எனர்ஜி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அவங்களோட ஒரு பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ரிவ்யூவை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு இதெல்லாம் நம்ம வந்து பேசலாம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ அதுவரை நன்றி.